ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல நேரம் வரும், அப்போ நீ எதிர்பார்த்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா? இதோ இப்போதுதான் உனக்கான நல்ல நேரம் வந்திருக்கு. இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி வந்து சேரப்போகுது. அதுவும் நீ எதிர்பார்த்த நபர் மூலமாகவே அந்த வெற்றி செய்தியை நீ செவிக்குளிர கேட்டு மகிழப் போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக இருக்கக்கூடிய இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி நீ எதிர்பார்க்கறத விட உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். மனித வாழ்க்கையும் மனித பிறவியும் ஒரே ஒரு முறைதான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த நல்ல நேரத்தில் நீ எதை செய்கிறதாக இருந்தாலும் நல்லா யோசித்து பக்குவமாக ஒரு சிறப்பான நல்ல முடிவை எடுக்க பழகு. நீ எடுக்கிற முடிவு சரியாக இருந்தால் சந்தோஷப்படு. தப்பாக போச்சுன்னா அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம அடுத்த முறை அதை எப்படி சரியாக செய்வதுன்னு யோசி. உனக்கு துணையாக நான் இருந்து வழிகாட்டி எல்லா தவறுகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க தான் போகிறேன். ஒரு விளக்கை வச்சு இன்னொரு விளக்கை ஏற்றும் போது அந்த இடம் இன்னும் பிரகாசமாக மாறுவதைப் போல நீ செய்த உதவியும் நீ செய்த நல்ல செயல்களும் உன் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக மாற்றி உனக்கு தேவையான உயர்வையும் செல்வத்தையும் நலத்தையும் புகழையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீ மற்றவங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ளும்போது நான் உனக்கு ஆதரவாக இருந்து அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். பேரும் புகழும் பெருமையும் மகிழ்ச்சியும் கொண்டு நீ வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. நீ செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு காரணம் இருக்குன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ செய்த நல்ல காரியங்களின் பலனாகத்தான் இப்போது உன் வாழ்க்கை அழகான மலராக மாறத் தொடங்கிருச்சு. நீ எதுக்காகவும் கவலைப்பட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே என் செல்வமே. வீணாக மனசில் அதை இதையும் யோசித்து பயப்படுறதையும் மன சுமைகளையும் நீக்கிவிடு. உன்னுடைய கடமைகளை மட்டும் கண்ணும் கருத்துமாக கவனமாக செய்ய பழகு. மனசை உறுதியாக வச்சுக்கிட்டு நம்பிக்கை இறுக்கமாக நீ பிடித்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன். இப்போதுதான் நீ எதிர்பார்த்த நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்திருக்கு. என்னடா இவ்வளவு காலம் தாமதம் ஆயிடுச்சேன்னு யோசிக்காம சரி இப்போதாவது நல்ல நேரம் வந்துச்சேன்னு சந்தோஷமா வாழ்க்கை எதிர்கொண்டு வாழ பழகு. எது உனக்கு தேவைப்பட்டாலும் என்ன தேவைப்பட்டாலும் அதை சரியான நேரத்தில் உனக்காக நான் ஓடி வந்து உன் கைகளில் கொடுப்பேன். நீ எப்போதும் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு நான் நல்லது செய்வேன்றதை ஆணித்தரமாக நம்பினாலே இந்த சாயப்பாவின் அருள் எப்போதுமே உனக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் உன் பக்கம் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ விரும்பின நல்ல செய்திகளும் நீ என்னிடம் வேண்டி கேட்ட பிரார்த்தனைகளும் கூட நிச்சயம் நடக்க தான் போகுது. என் அருளின் நிழலில் நீ பாதுகாப்பாக இருக்கிறதால எப்போதும் தைரியமாக இரு. கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல நேரம் வரும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். மனசுங்கிறது ஒரு குதிரை போலதான். அந்த குதிரையை நீ தான் பிடிச்சிக்கிட்டு வழி நடத்தணுமே தவிர குதிரை அங்கும் இங்கும் அலைப்பாய்ஞ்சு ஓட தான் செய்யும். மனசுங்கிற குதிரை அங்கிட்டும் இங்கிட்டும் இழுத்துக்கிட்டு போகும்போது நீ அதை கட்டி இழுத்து அதை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே உன் கைகளுக்குள்ளே வைக்க பழகு. கோபமும் வருத்தமும் பயமும் எந்த விஷயங்களும் உன்னை அடிமை ஆக்கிடாம உன் மனசையும் உன் வாழ்க்கையும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க கற்றுக்கோ என் செல்லமே. உன் மனசை மட்டும் நீ உன் இஷ்டத்துக்கு உன் கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டீன்னா எந்த முடிவும் எந்த விஷயமும் உனக்கு சாதாரணமாக எடுத்துட முடியும். மனசு எப்போ நீ சொல்கிறத கேட்குதோ அப்போதே உன் வாழ்க்கையில் வளர்ச்சி வர ஆரம்பிச்சிடும். எப்போதுமே வாழ்க்கை உன் கைகளுக்குள்ளே தான் இருக்குன்றதை நீ மறந்துடாத. உன் மனசு உனக்கு 1000 விஷயங்களை ஞாபகப்படுத்தலாம், 1000 விஷயங்களை உனக்கு சொல்லலாம். ஆனால் மனசு சொல்கிறதையெல்லாம் பின்தொடர்ந்து போகாமல் நீ சொல்கிறத கேட்டு உன் மனசு நடக்கும்படி நீ பயிற்சி எடுத்துக்கோ. அதுதான் உண்மையான வலிமை. உன் புத்தி என்ன சொல்லுதோ நீ என்ன நினைக்கிறியோ அதை புரிஞ்சுக்கிட்டு உன் மனசு செயல்படும் மாதிரி நீ அமைச்சுக்கிட்டீன்னா வாழ்க்கையை நீ தைரியமாக சிறப்பாக வெற்றிகரமாக வாழ முடியும்.
உன்னை பயன்படுத்திக்கிட்ட மனிதர்கள் எல்லாம் அவங்கவங்க காரியம் முடிஞ்சவொடனே உன்னை விட்டு விலகி போக தான் செய்வாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மனிதன் அல்ல. நீ அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய பயன்படக்கூடிய ஒரு கருவியோ ஒரு ஆயுதமோ ஏதோ ஒன்றுன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கறந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உன்னை தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டு நீ செஞ்ச உதவியை வச்சே உனக்கு எதிரான ஆயுதமாக மாற்றி அதன் மூலமாக உன்னை பலவீனப்படுத்த நடப்பாங்க. நீ கீழே விழுந்தா உன்னை தூக்கிவிட யாரும் ஓடி வர மாட்டாங்க. ஆனால் நீ எந்திரிச்சு நின்று வாழ்க்கையில் ஜெயிச்சின்னா எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவன் உன்னை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசுவாங்க. இதுதானே மனித மனதின் யதார்த்தம். யாராவது ஒரு நல்ல பிரபலமான ஆள் உனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் நீ எப்படி சந்தோஷப்படுவியோ அப்படிதான் நீ நல்லா ஜெயிச்சு வாழ்க்கையில் முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்தீனா இந்த உலகமும் உறவுகளும் உன்னை தெரிஞ்சவன்னு சொல்லி பெருமைப்பட்டு சந்தோஷப்படுவாங்க. அதுவே நீ கஷ்டத்தில் இருக்க, கவலையில் இருக்க, பிரச்சனையில் இருக்கனா எங்கே உதவி கேட்டு ஓடி வந்துடுவியோன்னு உன் கண்ணீரை கூட பார்க்காம திரும்பி ஓடி போயிடுவாங்க. எப்போதும் உன் சுய முயற்சியால் உன்னுடைய சுய சிந்தனையால் நீ வெற்றியை பெறுவதற்காக வேலை செய். உன்னை பற்றி யார் என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியமல்ல, உன்னை பற்றி யார் என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியமல்ல. என் அருள் உனக்கு துணையாக இருக்குதுன்ற நம்பிக்கையோட நீ ஓ மேலே தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கான நல்ல நேரம் வரும்போது இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்னு சொன்னேன் அல்லவா? இதோ இப்போதே இந்த உலகம் உன்னை தூக்கி வச்சு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடும்படி செய்ய போகிறேன். கடலில் எல்லாரும் குப்பைகளை போட தான் செய்வாங்க. இந்த கடலின் மீது மனிதர்கள் குப்பை போடுவதை கடலால் தடுக்க முடியாது தானே. ஆனால் மனிதர்கள் குப்பை போட்ட பிறகு அந்த கடல் அலைகளின் சக்தியால் அந்த குப்பையை எல்லாம் தூக்கிட்டு வந்து கரையின் ஓரத்தில் வீசிட்டு போயிடும் கடல். அதே போல தான் பொறாமை உள்ளம் கொண்டவர்களும் உன் கூட போட்டி போடுறவங்களும் உன் மேலே இழி சொல்லையும் பழி சொல்லையும் கடல் மீது குப்பையை எறிவதைப் போல உன்னை நோக்கி வீசுவார்கள். அடுத்தவங்க உன்னை தப்பாக பேசுகிறதையும் உன்னை பற்றி தவறாக பேசுகிறதையும் உன்னால் தடுக்க முடியாது. ஆனால் அதை நீ உனக்குள்ளேயே வச்சுக்காம அந்த வார்த்தைகளுக்கு உன் மனசில் இடம் கொடுக்காம அதை அலட்சியமாக படுத்தி கடல் எப்படி குப்பையை தள்ளி விடுதோ அதே போல் அவர்களின் வார்த்தையும் தூரமாக தள்ளி போட்டுடு. நீ எல்லாத்துக்கும் சுலபமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆளாக இருக்காதே. எப்போதும் நிதானமாக கவனமாக இருக்க பழகிக்கோ. உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து உனக்கான முன்னேற்றத்தையும் நான் உண்டாக்கி கொடுக்குறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கவனமாக கையாண்டு உன்னுடைய லட்சியம், நோக்கல், குறிக்கோள் என அனைத்திலும் தைரியத்தோட முன்னேறு. இனிமே நீ ஜெயிக்கிறதையும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் உன் கூட இருக்கிறதால இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் கண்ணீரையும் உன் மனசில் தாங்க முடியாமல் நீ அனுபவிக்கிற வழிகளையும் நான் அறிவேன். எந்த அளவுக்கு இதுவரைக்கும் கஷ்டங்களை தாண்டி வந்தாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் இனி இப்போது இஷ்டமான உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்துட்றேன். நீ மன வருத்தப்பட்ட வேதனைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு அதை சமாளிக்கும் திறமையும் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன் மன குமுறலையும் மன வருத்தத்தையும் மற்றவங்க கிட்ட சொல்லாமல் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிட்டு வலியையும் வேதனையும் நீ தனியாக அனுபவிக்கிறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். நீ சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் உன் கூடவே இருக்க வேண்டியது ஒரு அப்பாவாக என்னுடைய கடமை அல்லவா? இதோ உனக்கான நம்பிக்கையும் பலத்தையும் அதிகப்படுத்தி உன் சோதனைகளை எல்லாம் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த இலக்கை அடைவதற்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இனிமே உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து உன்னை ஒரு பொக்கிஷமாக மாற்றி காட்டிடுறேன்.